எல்லோருக்கும் வணக்கம். அஷ்டவக்ர கீதையிலிருந்து அடுத்த பாடலை பார்க்கலாம். இது போன பாடலில் கூறியதை மீண்டும் கூறுகிறார். ஐ ஆம் ஒண்டர்ஃபுல் அண்ட் பியாண்ட் அடோரேஷன். நான் மிகவும் அருமையானவன், அழகானவன், என்னை புகழ வார்த்தைகள் கிடையாது. நான் அருமையானவன், என்னை புகழ்வதற்கு வார்த்தைகளே கிடையாது என்கிறார் அஷ்டவக்ரர். உண்மைதான். அப்படிப்பட்ட இறைவனை அவர் பார்த்திருக்கிறார், அனுபவித்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அந்த அனுபவம் உண்டா இல்லைன்னு தெரியவில்லை. ஆனால் இந்த உடலுக்கு உள்ளே இருக்கும் அந்த இறைவனுக்கு அத்தகைய குணங்கள் உண்டு. நாம் அறியாமையில் மூழ்கி இருப்பதால் நாம் அதனை உணர்வதில்லை. மற்றும் இப்பொழுது அருமையாக சொல்கிறார், ஈவன் வித் த பாடி ஐ ஆம் ஒன். நான் இந்த உடலுடன் இருந்தாலும் இந்த அறியாமையுடன் இருந்தாலும் நான் இறைவனை. இது மிகவும் அருமையாக சொல்லியிருக்கிறார் அஷ்டவக்ரர். அவர் சொல்வது அறிவுபூர்வமாக குறைந்தபட்சம் ஏற்றுக்கொள்ள பார்ப்போம். நாம் இந்த உடலுக்கு உள்ளே உடலுக்கு உரிய அறியாமையுடன் இருந்தாலும் நாம் இறைவனை. இந்த அறியாமையும் இறைத்தன்மை உடையது என்கிறார் அஷ்டவக்ரர். இந்த உடலுக்கு உள்ளே இருக்கும் அறியாமையும் இறைவனை, இறைத்தன்மை உடையது. ஏனென்றால் இருப்பது ஒன்றே, அது இறைவனை. எது இருந்தாலும் அதை இறைத்தன்மை உடையது என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இது இறைவன் என்றால் இந்த உடலையும் உள்ளே இருக்கும் மனதையும் நாம் நல்ல முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும். அது நமது கடமையாக மாறுகிறது. ஐ நெய்தர் கம் அண்ட் கோ. நான் வருவதுமில்லை போவதுமில்லை. நாம் உடலுக்கு உள்ளே இருக்கும் இறைவன் வருவதுமில்லை போவதுமில்லை. அவன் எங்கும் என்றும் நீக்கமறை இருக்கிறான். அவன் கடந்த காலத்திலும் இருக்கிறான், நிகழ்காலத்திலும் இருக்கிறான், வருங்காலத்திலும் இருக்கிறான், இந்த இடத்திலும் இருக்கிறான், எல்லா இடத்திலும் இருக்கிறான். அவனுக்கு நேரமும் காலமும் கிடையாது. இறைவனுக்கு நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. அவன் முக்காலமும் அறிந்தவன். இறைத்தன்மை உடையவர்களுக்கும் இதையே சொல்லலாம். முக்காலம் அறிந்தவர்கள், இறைவனை உணர்ந்தவர்கள், முக்காலமும் அறிந்தவர்கள். அவர்களுக்கு கடந்த காலமும் தெரியும், வருங்காலமும் தெரியும். ஐ ஆம் எவ்ரிவேர் அட் ஒன்ஸ். ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் இருக்கிறேன். ஒரே நேரத்தில் நான் எல்லா இடத்திலும் இருக்கிறேன். என்னை எங்கேயும் போக வேண்டியதில்லை, வரவும் வேண்டியதில்லை. என்னால் எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும். என்னால் எல்லா நேரத்திலும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் மூன்றுமே ஒன்றுக்குள் ஒன்று இணைந்து விடும். அங்கு நேரத்திற்கு மதிப்பில்லை, தூரத்திற்கு மதிப்பில்லை. இத்தகைய நிலையில் தினைதான் இறை நிலை. எப்படி ஆழ்ந்த தூக்கத்தில் நேரமும் கிடையாது, தூரமும் கிடையாதோ, நேரமும் கிடையாது, தூரமும் கிடையாது, இறைநிலையும் ஆழ்ந்த தூக்கமும் ஒன்று என்று ரமண மகரிஷி சொல்கிறார். தலாய் லாமா அவர்களும் சொல்கிறார்கள். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.